செஞ்சதானே அதோடைய வழி என்ன தெரியுமா? கோயிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோயில் வந்ததா? யாரா கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கோயிலிருந்து தானே ஆச்சுங்க. அப்போ குஞ்சு எப்படி பெருக்குதுங்க? இதுக்கு ஒரு காரணமே இருக்குங்க. ஆனா ஆதாமை சின்ன பிள்ளைய பறக்க வச்சாரா இல்ல பெரிய மனுஷனை உருவாக்குனாருங்களா? யோசிச்சீங்களா? எப்படின்னா இது யோசிச்சே இருக்க மாட்டோம். ஆதாமை பெரிய மனுஷனாதான் உருவாக்கி அந்த விழா எலும்புல எடுத்து என்ன பண்ணாருங்க? தேவன் உருவாக்குனாருங்க. நம் தேவன் சின்ன குழந்தை பிறக்கல, அவனுக்கு டேலண்ட், ஞானமும் புத்தியும் கிருபையும் அவனுக்கு இன்னும் யோசனை அதை பண்பற்றவும் காக்கவும் ஆதாம என்ன பண்ணாருங்க? அங்க வச்சாருங்க. சின்ன குழந்தை மாதிரி நம்மளாட்டுமா நம்ம பிறந்து நம்ம கத்துக்கணும் வாய்ந்து இப்படி இருக்கிறோம். ஆனா ஆதாம அப்படி உருவாக்குவீங்க. தேவன் என்ன பண்ணாருங்க? பெரிய மனுஷனா தான். அதனாலதான் கோயில இருந்து வந்ததானே, கோயில இருந்து தான் வந்ததுங்க. நம்ம எல்லாமே ஆதாம் சன்னதியில இருக்கிறோம். காரணம் முட்டை எங்கிருந்து வந்ததுன்னா கோயில் வச்சாதான் வரும் இல்லைங்களா? அதை உருவாக்கக்கூடிய தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, இதுல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதை விட்டத்துல பாருங்க, ஐஸ்வர்யனாக விரும்புகிறீர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அவிந்து போகிற மதிகேடனும் சேதுவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாத்தீங்களா? அப்போ கண்ணியிலும் பலவிதமான இச்சையிலும் பலவிதமான என்ன பண்ணுமோனா அதுக்கு எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது இது ஐஸ்வர்யனா வேணும் போது யாருன்னா ஐஸ்வர்யனா இருக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு ஐஸ்வர்யம் நான் இவ்வளோ நாளும் நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும் இல்லைங்களா? ஒரு ஐஸ்வர்யம் வரான், வாலிபன், அது கூட வாலிபன். நான் இது வரைக்கும் சின்ன முதல் கொண்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? எல்லா பிரமாணத்தை எனக்கு நியாய பிரமாணம் தான் தெரியும். வாரத்துல உபாசனம் நம்ம அதுக்கு முன்ன கூட ஆயக்காரனும் பரிசேயரும் ஜெபமானத்துல நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல இங்கேயும் நம்ம அந்த அவன் பண்ற பிரேயர் வாரத்துல ஜெபம் பண்றாரு, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுக்குறாரு இந்த வாலிபன். ஆனா ஆனாலும் ஒண்ணு இல்லை, ஒண்ணு குறை இருக்குதுன்னு சொல்றாரு. என்ன குறைக்குதுன்னா உனக்கு பணம் அதிகமாக்குதுன்னு அர்த்தமா? அவன் பண ஆசை உள்ள அதுக்குதான் 10 வாசிக்கும் போது பாருங்க, தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கும் போது பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக்குது. அந்த வேறு அவனுக்கு ஆசை இருந்துக்கு, அவனுக்கு ஆசையாக்குது. அதை விட்டு அவனால என்ன பண்ண முடியாது? தேவன் ராஜ்யத்துல என்ன பண்ண முடியும்? நீங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணிருக்குது? சமீபமாக்குது. அப்போ மனசுதான் காரணமே காணி அவன் விடணும். அவன் சகையை பத்தி போன வார்த்தையில நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவன் என்ன பண்ணாங்க? இவ்வளவு பணக்காரன் தான், அது என்ன பண்ண உடனே விட்டுட்டு நான் யாராவது இடத்துல என்ன பண்ணிருக்கிறேன், நான் அநியாயமா வாங்கியிருந்தா நான் என்ன பண்ணிடுவேன்? 4 பங்கா குத்துருவேன். அதே நேரத்துல என் ஆஸ்தியில யாருக்கு குத்துருவான்? ஏழைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்? பாதி ஆஸ்தியை நான் எழுதி குத்துறேன். எங்க மாற்றம் வந்ததுங்க? அவரை பார்க்கும் போது உனக்கு எனக்கு மாற்றம் வரும். காரணம் மாற்றம் என்றது மனசுக்குள்ளதாங்க, நீ வெளியே நடக்காது. உனக்குள்ள எனக்குள்ள அந்த மாற்றம் நடந்திருக்குதா? அந்த மாற்றம் நடந்தாதான் நீ புதிதான். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போது அவன் எப்படியா இருக்கிறான்? புது சிருஷ்டி. நீ நானும் புது சிருஷ்டிகளா ஒவ்வொரு நாள் வளரணும் வாயணும் என்று தேவன் விரும்புகிறார்கள். அந்த சகோதர வாழ்க்கையை மாத்திருந்த மட்டும் இல்லைங்க, இவனும் ஆபிரகாம் குமாரன் தானே அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாம் எங்கன்னா ஆசீர்வாதத்தை பார்த்தோம்னா அவருக்கு கொடுத்தது எல்லாமே ஜாஸ்தி தாங்க ஆபிரகாமுக்கு. அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு யாருக்குமே இல்லை. இங்க பார்த்தோம்னா இருக்குதுங்களா? உங்களுக்கு யாருன்னா 300 வேலைக்கார யாருன்னா இருக்கிறாங்களா? எத்தனை பேரு? 300 வேலைக்காரங்க. இப்ப இருக்கிற இதுக்கு நம்ம ஒருத்தரை வச்சுக்கினா என்னதான் அவங்களுக்கு வேலை வச்சுக்கின்னு ஒரு வேலை சாப்பாடு போடணும், டீ கொடுக்கணும், மாசத்துக்கு 2000 3000 கொடுக்கணும். எவ்வளோமா நீங்க சொல்ல முடியும்? எவ்வளோமா? 2000 மினிமம். இப்பத்துக்கு 2000. பாருங்க, பிரதருடைய ஏரியால ஒரு அவருக்கு 1000 ரூபாய் மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு 3000 கொடுத்துடணும். பாத்தீங்களா? அப்போ இன்னும் ஃபாரின்ல இன்னும் பார்க்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோங்க? அங்க 1000 ரூபாய் தான். அங்க கூட 1000 ரூபாய். ஃபாரினுடைய கண்ட்ரீஸ்ல 20 மணி நேரத்துக்கு 20,000. அப்போ மாசம் எல்லாம் 20 மணி நேரமோ இல்ல 60 மணி நேரமோ செஞ்சோம்னா நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் ஈஸியா சம்பாதிக்க முடியுதுன்னா காரணம் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்து வந்ததுங்க?
மனுஷனுக்கு எப்பவுமே தரித்திரனா இருக்கிறதுக்கு யாருமே விரும்புறோமா? எல்லாரும் யாரும் விரும்புது ஐஸ்வர்யனா இருக்கிறதுக்கா? அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் தரித்திரனானார். நம்ம ஐஸ்வர்யனா ஆக்கி அவர் நமக்கு இருக்கிறதான தரித்திரங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதம் அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய நம்ம அவருக்கு இருக்கிறதான முற்றிலுமா அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல எல்லார் மேல வரணும். அவர் பிரயாசப்பட்டு தாம் சிலுவையில் என்ன பண்ணாருங்க, முடியவரின் தம்மை தாம் தாய்த்தி அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு எனக்கு எல்லாம் பரிபூர்ணமா. அந்த பரிபூர்ணம் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அந்த பிதாவாக தேவன் எவ்வளவு பரிபூர்ணமா இருக்கிறாரு. உன்னை வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் மத்திய கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 6 கடைசி வசனம் நினைக்கிறேன் பாருங்க. அவர் எவ்வளவு பரிபூர்ண இது போல நீங்களும் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள இருங்க வாசிக்கலாம். ஆகையால் நாளைக்காக ஆகையால் உங்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பாருங்க, அவர் பூர்ண சர்க்குணரா இருக்கிற போல நீங்களும் பாருங்க, நீங்களும் ஒரு பூர்ண சர்க்குணரா. இந்த பூர்ண சர்க்குணரம் எப்ப மாறணும்னா அவருக்குள்ளதான் நம்ம இருந்தாதான் மாறுமே இல்லை. நம்ம ஒரு போதும் மாற மாட்டோம். உந்து எந்த தான் ஆச்சுக்கிறோம். மற்றவங்களை பார்த்து நீ அப்படி வாயிர நான் இப்படி வாயிறேன் இப்படிதான் சொல்லிக்கணும் தானே. அவரு எந்த பரிபூர்ணத்துல இருக்கிறார். நம்ம ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் தெரியுங்களா? நம்ம அவர் பரலோகத்தில் இருக்கிறாருங்க நம்ம தேவன். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி பாக்குறாங்க. பெரிய ஐஸ்வர்யா இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் பணக்கார கோடி மக்கள் இந்த உலகத்துல கோடீஸ்வரர் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே பார்க்கறது தேவன் ஒரே பார்வை தான். எல்லாரும் கொடுக்குறது ஒரே வைகள் தான். எல்லாரும் கொடுக்குறது மய காத்து எல்லாமே சமமா தான் கொடுத்து நிற்கிறாருங்க தெய்வம் இல்லைங்களா? பார்க்கும்போது எதுனா குறை கொடுக்குறாருங்களா? அவன் கொஞ்சம் பணக்காரன் நகரம் அவனுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துக்கிறாரா? இல்லையே, ஒரே மாதிரி. அதுதாங்க அவர் அன்பு, அதுதான் அவருடைய பாசம். அவருடைய நீ கெட்டவனா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல ஈவுகளே கொடுப்பீங்களே என்று அவர் நல்ல தெய்வனா இருக்கிறதுனால எல்லாமே சமமா கொடுக்குறாரு. நம்ம மனசு என்ன பண்ணோம்? கொஞ்சம் அவருக்கு இறக்கப்பட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துருவோம். இல்ல கொஞ்சம் நம்ம கோபம் காட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? வேற விதமா நம்ம காட்டுவோம். ஆனாலும் கூட தேவன் நமக்கு என்ன பண்றாருங்க? எல்லாவற்றையும் சம்பூர்ணமா கொடுக்க. அதனால தாங்க நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? கடைசியா 10ஆம் வசனத்தை வாசிச்சோம். நீதிமொழிகள் 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கும் போது கடைசியா ஒரு வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் பாருங்க. வாசிக்கலாம். கடைசியா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அந்த வேறு ஆனது நம்ம மனசுக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்? எடுக்க வேண்டியதா இல்ல வச்சுக்க வேண்டியதா உங்க கையில தான் இருக்கு. ஆனா பணம் வேணும். ஆனா பணமே ஆசையா வாய்ந்தோம்னா இந்த உலகத்துல நாம் ஒன்றுமே கொண்டும் போக முடியாது. வச்சுக்கின வாயத்துக்கும் நம்ம கூட இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்துல நீதிமொழிகள் அநேக வார்த்தைகளை நீங்க நீதிமொழிகளை படிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட அதிகமா சேருவாங்க பணம் இருந்தா இல்லைங்களா? இல்லாட்டி யாருமே சேர மாட்டாங்க இல்லைங்களா? உங்க கூட இருக்கிறவங்க ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், பணம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸும் அதிகம் ஆகும். பணம் இருந்தா அதே நேரத்துல நமக்கு என்ன பெருமை கூட வரும் இல்லைங்களா? பெருமை வருது. அதே நேரத்துல எதிர்த்து நிக்கிற பலனும் இருக்கும். நீ எங்க போனாலும் உன் கை ஓய்ந்து இருக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஒருவனை ஓய்த்துவதும் அதே நேரத்துல யோவான்ல பாருங்க 3:30 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். கடைசியா 3ஆம் அதிகாரம் யோவான் 3:30 பாருங்க. உங்களை நாங்கள் பாருங்க அதுல வாசித்து முடிச்சோம். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். இந்த வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அவரு என்ன பண்ணணுமா? நம்ம வாழ்க்கையில அவர் பெருகணும். ஒவ்வொரு நாளும் அவர் பெருகணும், நாம் சிறுகணும். அவருக்கே எல்லா மகிமையும் நாம் செலுத்தும் போது நம்ம எங்க வைக்கணும், எப்படி வாழணும்ன்றது ஒவ்வொரு நாளும் நம்ம போஷிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அந்த நல்லவரை இன்னும் அதிகமா ருசித்து பார்த்து நம்ம வாழ்க்கையில திருப்தியா வாழறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வார் என்று எனக்கு வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி உங்களை எல்லாரும் கிறிஸ்து இயேசு நாமத்துல ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.